இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் ராஜ ராசி என்று சொல்லக்கூடிய ராஜாக்கள் பிறந்த ராசி என்று சொல்லக்கூடிய அரசர்கள் பிறந்த ராசி, விவிஐபிகள் பிறந்த ராசிகள் என்று சொல்லக்கூடிய கடகராசி. எப்போ அந்த ஒரு வாரம் 10 நாள் 15 நாளாக அந்த கடகராசி இந்த ஜோசியர்கள்ட்ட படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. கடகத்தை பற்றி பேசாதவர்கள் காமராஜில் ஆரம்பித்து நேரில் ஆரம்பித்து உலகத்தில் கடகராசியில் பிறந்தவர்கள் தான் ஆட்சியை புரிந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாடே சந்திரனுடைய ஆட்சியில் தான் இருக்கின்றது. சந்திர பகவானுடைய ஆட்சியாக பெற்ற உச்சமாக பெற்ற மிக ஆட்சி உச்சமாக பெற்ற அற்புதமான கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசிக்கு குரு பயிற்சி இப்படி 12 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் வீட்டில் உச்சமாக இருக்கார். குரு உச்சமாக எவ்வளோ இடங்கள் இருந்தாலும் உங்கள் இடத்துல தாயோட சேர்ந்த மாதிரி தாயும் பிள்ளையும் சேர்ந்துருங்கன்னு சந்திரனுடைய ஆட்சி பெற்ற மிக அற்புதமான உங்களுடைய வீட்டில் தான் அவர் உச்சம் பெறுகின்றார். அந்த மாதிரி ஒரு உச்சம் அற்புதமான பலன்களை இந்த உலக மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்ய ஜென்மத்தில் குரு வந்துட்டாரே, ஜென்மத்துக்கு வந்தால் வனவாசம் பழமொழி சொல்லும் அப்படியெல்லாம் உள்ளவர்களுடைய மன்னவன் பொன்னவன் உங்கள் வீட்டில் உச்சம் பெற்றாலும் அவன் பார்க்கக்கூடிய பார்வைகள் 5, 7, 9 எப்படியாப்பட்ட பார்வை. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 5 பூர்வ ஸ்தானம், 7 கலஸ்திரி ஸ்தானம், பார்ட்னர்ஷிப் ஸ்தானம், அதுக்கப்புறம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த இடங்களே எங்கள் பாக்கியஸ்தானத்தில் ஒரு குரு நண்பர்களே. சனி பாக்கியஸ்தானத்தில் ஏற்கனவே 9ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கு. அதாவது குரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் இருந்தோம்னா 2.5 வருஷம். இப்போ இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இப்போ விஜய் முதல்வர் ஆகியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு கொடுத்துருக்கா, சுக்கரன் கொடுத்துருக்கா, ராகு எல்லாரும் சொல்லிட்டு. ஆனால் விஜய் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு கொண்டு அப்படி பார்த்தா அண்ணாமலையும் கடகராசி தான் வந்திருக்கணும் வரல. ஏன் என்று கேட்டீர்கள், பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி அடித்து தூள் கலப்புது. அந்த சனியை குரு பார்க்க போகுது. எவ்வளோ பெரிய பொக்கிஷம், எப்பப்பாப்பா எப்படியாப்பட்ட ஆனந்தம், அப்படியாப்பட்ட ஆனந்தம் 5, 7, 9 பார்க்கக்கூடியது. ஆகவே நண்பர்களே, குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள். குலதெய்வ கோயிலுக்கு உடனடியாக அந்த குரு பயிற்சிக்குள்ள உங்களுக்கு எங்கே இருக்க குலதெய்வம் கண்டுபிடிச்சோம். குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் சொரிமுத்து ஐயனார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கப்புறம் திருப்பதி வெங்கடாச்சலம் இதை கண்டுபிடிச்சு வாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் இடம் மனைவியை கொண்டாடுங்கள். மனைவிக்கு ஒரு பாதபூஜை, மனைவியை பெண்களை வணங்கக்கூடிய பார்ட்னர்ஷிப், இதை எல்லா விஷயத்தையும் கட் பண்ணுங்க. பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, அதாவது ஓடி போனவனுக்கு 9 குரும்பாங்க. ஆனால் அந்த பழமொழியை விட பார்க்குது குரு 9ஆம் இடத்தை பார்க்குது. சனி அங்கே இருக்குது. அதாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ சர்ச்சைகள், எவ்வளோ விஷயங்கள் திடீர்னு உட்காந்து அவர் முதல்வராகனு அவருக்கு நினைச்சு பார்த்துருக்க மாட்டார். ஒரு ஒப்புக்கு பேசிட்டு போறோம், நாமளே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து கோபுரத்தில் உட்கார வச்சுட்டு போயிடுச்சு. அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் கடகராசி நண்பர்கள். அரசியல் இருந்தால் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் என்பதற்கு உதாரணம். இன்றைக்கு நிறைய ஜெயிச்ச இடம் வேட்பார்கள், இளம் அமைச்சர்கள்லாம் நீ கணக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கடகராசி நண்பர்கள், கடகலக்கண நண்பர்களாக இருப்பார்கள். இந்த கடகராசி குரு பயிற்சி அற்புதமாக இன்னும் 1 வருஷ காலத்துக்கு மிக அற்புதமாக மிக அற்புதமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு. கண்டிப்பாக அரசியல் அமைச்சராகக்கூடியது, உள்ளாட்சி தேர்தல்கள் மிகப்பெரிய பதவி பட்டம் சுகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாழ்த்து இருக்குது. இப்போ நிறைய மாற்றுக்கருத்தெல்லாம் குபுகுபுன்னு போய் விஜய் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்குலாம் உள்ளாட்சி பதவிகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே கடகராசி கடகலக்கணமாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த பரிகாரங்களை மட்டும் ஜென்ம குருக்கு உள்ள ஜென்மத்தில் குரு ராமன் வனவாசம் என்று சொல்லக்கூடிய பழமொழிகளாம் ஒழிச்சுக்கிட்டு ஜென்மத்தில் உள்ள குருக்கான விஷயத்தை செய்து கொள்ளுங்கள். கல்யாணம் நடக்கும், நல்லா திடீர் அதிர்ஷ்டத்தை நடக்கும், பூர்வமுனி சொத்துக்கள் சேரும், பேப்பர் போட்டுட்டு வேறு இடத்துக்கு மாறலாம், கண்டிப்பாக இடம் மாறுவீர்கள். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு விசா, அமெரிக்கா, யூரோப் போன்ற கண்ட்ரிகளுக்கு விசா வரணும்னு காத்துட்டு விசா வரும். பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் சொத்து பத்துக்கள் கைகூடி வரும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா பூர்வ புண்ணிய மூலம் நிறைய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இப்படியாப்பட்ட அற்புதமான அதி உன்னதமான இந்த பலன்கள் எல்லாம் அனுபவிப்பதற்கு நீங்கள் பட்டமங்கலம் குரு பகவான் பட்டமங்கலம் குருக்கு ஒரு தடவையும் பெற்று வாங்கள். திங்களூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க திருவையாறு பக்கத்தில் திங்களூரை போய் தரிசனம் செய்து விட்டோம். ஏன்னா சந்திர பகவானை அனுசரித்து போனீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற நண்பர்களே. அதே போன்று உங்களுக்கான ஜோதிர்லிங்கம் உஜ்ஜயினி பக்கத்தில் இருக்கல உஜ்ஜயினி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓங்காரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய நர்மதா பள்ளத்தாக்கில் ஓங்கேஸ்வரர் சுயலம்பு லிங்கம். ஒரு தடவையும் உங்களுடைய காலடி அங்கே பெற்றுள்ள கடகராசிக்காரர்கள் பொன்னாலும் பொருளாலும் செல்வத்தாலும் பொன்னவன் மன்னவன் உங்களுடைய பணமலையில் நினைவு வைப்பார், தங்கத்தில் நினைவு வைப்பார், தங்கத்தட்டில் தாம்பாளத்தில் உங்களை யாரும் கடகலக்கண கண்ணியன் குழந்தைகள் பிறந்து கோல்டு ஸ்பூன் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும் நண்பர்கள். இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தையும் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஒரு வருட காலம் பொன்னான காலம் பின்ன அப்படி அதிசாரங்கள் பயிற்சி வந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். கடகராசி நண்பர்கள் அப்படி போனாலும் 2ஆம் இடத்துக்கு தான் போகிறான். ஆகவே நண்பர்களை கடகராசி நண்பர்கள் கண்டிப்பாக பெரிய பெரிய திருமண வாழ்க்கையும் மலக்கோலத்திலையும் ஐஸ்வர்யத்தையும் ஆனந்தத்தையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த குரு பயிற்சி கரெக்டாக பயன்படுத்தி பட்டமங்கலம் குருவும் ஓங்காரேஸ்வரரும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க நண்பர்களே. இந்த ஜோதிர்லிங்க யாத்திரைகளை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் கீழே நம்மளுடைய அமிர்தகார நம்பரை போனோம், அட்மினை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவை நண்பர்களே, கரெக்டான பரிகாரத்தை செய்து கரெக்டான பூஜைகள் செய்து கரெக்டான வழிபாடுகள் செய்தீர்கள் என்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன், வாழிய நலம், வாழிய பலன்.
வணக்கம்.